வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கருணியா லாட்ரி 763வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இப்போது இன்று ப்ரிடிக்ஷனாக கொடுக்கப்பட்ட எண்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நண்பர்களே. இப்போது இன்றைக்கி அதாவது சொர்ண கேரளம் லாட்ரிக்கு 87-27 என்று ரிசல்ட்டு வந்திருக்கு நண்பர்களே. ரிசல்ட் அவ்வளவு கணிப்பு அவ்வளவு சரியாக இல்லை என்றாலும் 2 எண்களை துல்லியமாக கண்டறிந்திருந்தோம். அது டி போர்டு முதல் எண் 8 சரியாகவே கணித்திருந்தோம் நண்பர்களே. அதே போன்று பி நம்பர் 2 இந்த 2 எண்களையும் சரியாக கணித்திருந்தோம் நண்பர்களே. மற்றபடி ஏசி எண்கள் சரியாக வரவில்லை நண்பர்களே. அதே போன்று டியர் லாட்ரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளில் இந்த 6 மணிக்கு சிக்கிம் டியர் லாட்ரிக்கு 081 086 அப்படின்னு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருந்தேன் நண்பர்களே. அதில் பார்த்தீங்கன்னா 089 என்று ரிசல்ட் விட்டது நண்பர்களே. இதில் ஏபி எண்கள் பொருந்தியும் சி போர்டு பொருந்தவில்லை நண்பர்களே. மற்றபடி கணிப்புகளில் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை நண்பர்களே இன்று. சரி நண்பர்களே, சனிக்கிழமை ஆகஸ்ட் 1ஆம் தேதி கருணியா லாட்ரி 763வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷன் என்னவென்று பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ கடைசியாக விளையாடிய 2 ஆட்டங்களை வைத்து பார்ப்போம் நண்பர்களே. இங்கே 644ன்னு இருக்குது, இங்கே 727ன்னு இருக்குது. இது போன்ற ஆட்டங்கள் வேறு எங்கேனும் இருக்கிறதா என்று தேடி பார்த்து கொண்டிருந்தேன் நண்பர்களே. அப்படி பார்க்கும்போது 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஓரிடத்தில் இது போன்ற 2 ஆட்டங்கள் இருப்பதை பார்த்தேன் நண்பர்களே. அங்கிருந்து நாளை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கான ப்ரிடிக்ஷனை எடுக்கலாம் என்று இருக்கிறேன் நண்பர்களே. இன்னொரு விஷயம், இந்த 8ஆம் நம்பர் நம்ம நினைத்தது போலவே சரியாகவே வந்திருந்தது நண்பர்களே. அதாவது இந்த இடத்துல 8 வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது எப்படி சொல்லியிருந்தோம்னா 9, அதுக்கப்புறம் 7க்கு பதிலாக இங்கே 2 இருக்குது, 7க்கு கீழே 5 வரும், 5க்கு கீழே 3 வரும், 3 விட இங்கே 5க்கு கீழே 3 வரும்னு சொன்னோம். 3 அந்த 3க்கு பதிலாக இங்கே 7க்கு பதிலாக இங்கே 2 இருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல 3க்கு பதிலாக முதல் எண் 8 வரும் என்று சொல்லியிருந்தேன் நண்பர்களே. நினைத்தது போலவே வந்திருக்கிறது நண்பர்களே. அடுத்ததாக இன்றைக்கி அதாவது நாளைக்கு நம்ம டி போர்டுக்கு என்ன பார்க்கணும்னா, இந்த இடத்துல 3 இருக்கிறத நம்ம நினச்சோம்னா 9, 7, 5, 3 இந்த இடத்துல 1 டி போர்டுக்கு 1ஆம் நம்பரை நாளை சனிக்கிழமை கருணியா லாட்ரிக்கு டி போர்டு 1 பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. துணைக்கு வேண்டுமானால் 6ஐ பயன்படுத்தி கொள்ளலாம். சரி நண்பர்களே, ப்ரிடிக்ஷனுக்குள் செல்வோம். நண்பர்களே, இது 2022ஆம் ஆண்டிற்கான சார்ட் நண்பர்களே. இந்த பேட்டர்னில் இந்த மாதிரி பொருந்துகிற எண்கள் எங்கேனும் இருக்கிறதா என்று தேடும்போது நிறைய இடத்தில் பார்க்க முடிந்தது. அதாவது இந்த 99 அப்படிங்கிற நம்பருக்கு கீழே பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் தான் நண்பர்கள். இந்த 11, 22, 77 இந்த மாதிரி பெரும்பாலும் இந்த 99 99ங்கிற நம்பருக்கு கீழே டபுள்ஸ் தான் பெரும்பாலான இடத்துல இருக்க முடிஞ்சதை பார்த்த நண்பர்களே. அதனால் நீங்கள் எப்போதாவது 99 என்ற எண் விளையாடப்பட்டால் அதற்கு கீழ் டபுள்ஸ் வருவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்கும் என்று தோன்றுகிறது நண்பர்களே. சரி நண்பர்களே, இப்போது 2022 ஆகஸ்ட் மாதத்தில் சமீபத்திய 2 ஆட்டங்கள் இருப்பதை பார்க்க முடிந்தது நண்பர்களே. அந்த இடத்தை பார்ப்போம். இதுதான் ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் 44 44
இங்கே இருக்குது நண்பர்களே. இப்போது கடைசியாக விளையாண்ட 2 ஆட்டங்கள் என்னென்னு பார்க்கும்போது 644 இன்று 727. இது ட்ரிபிள்ஸ் கணக்கு தான் நண்பர்களே. 3-7 கணக்கில் தான் வந்திருக்கு. இருப்பினும் இங்கே பாருங்கள், 349 இந்த 49 பிசி எண்கள், இந்த 49 இந்த 44 ஒரே மாதிரியான எண்கள் நண்பர்களே. அடுத்தது பாருங்கள், 777 கணக்கு. இந்த 227 இந்த நம்பருமே வந்து இன்று விளையாடப்பட்ட எண்ணும் இந்த 227 727 முழுக்க 100% ஒரே மாதிரியான எண் தான் நண்பர்களே. அப்போது இந்த 2 ஆட்டங்களும் சமீபத்திய ஆட்டத்தோடு ஒத்து போகிறது நண்பர்களே. அதனால் வந்து அடுத்த எண்ணான 806 அப்படிங்கிற நம்பரை நாம் மையமாக வச்சு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு ப்ரிடிக்ஷன் எடுப்பது தான் சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது முழுக்க ஒரு யூகம் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போது நாளைக்கு வந்து, அதாவது சனிக்கிழமைக்கு வந்து இந்த 806 உள்ள பிசி எண்ணான 06 மையமாக வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. அப்போது பிசிக்கு வந்து 06 வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. இந்த 06 4ஆக நம்ம பிரித்து எழுதும்போது என்ன வரும் என்றால் 06 01 56 51 இப்படி 4 எண்கள் வரும் நண்பர்களே. 06 01 56 51 இந்த 4 எண்களையும் பிசி எண்களாக வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. அடுத்ததாக வந்து நம்ம டி போர்டுக்கும் ஏ போர்டுக்கும் என்ன எடுக்கலாம்ங்கிறத பார்க்கலாம். அதற்கு நாம் தினப்பேட்ட நிலையை பார்ப்போம் நண்பர்களே. இப்போது டி போர்டுக்கு நாம் ஆல்ரெடி 1 எடுத்து வைத்திருக்கிறோம் நண்பர்களே. இந்த இடத்துல 1 பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போது பிசிக்கு வந்து நம்ம 06ங்கிற நம்பரை எடுத்திருக்கோம். இப்போது இந்த வகையில் இந்த 4 ஆட்டங்களை மட்டும் வைத்து பார்ப்போமானால் 0 1 1 2 3 4 அதாவது கம்ப்ளீட் ரம்மி ரூட் கம்ப்ளீட் ஆகுது நண்பர்களே. நாம் அங்கிருந்து எடுத்த இந்த சி போர்டு 6ங்கிறது மிக சரியாகவே பொருந்துகிறது நண்பர்களே. சி போர்டுக்கு 6 வரும் 6 அல்லது 1 இந்த 2 எண்ணில் ஏதேனும் ஒன்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. இதை வேறு மாதிரியும் வச்சு பார்க்கலாம். இது 4 5 6 7 8 இந்த மாதிரி வச்சு பார்த்தாலும் இதில் 6 அல்லது 1ஐ பயன்படுத்தும் போது ஒரு ரம்மி ரூட் கம்ப்ளீட் ஆகும் நண்பர்களே. அதே போன்று இந்த இதுக்கு கூட வந்து பாருங்கள், இங்கே 2 2 4க்கு மேலே 2 இந்த 5 எதிரியன் 0 அல்லது 5 இந்த இடத்துக்கு வரலாம் நண்பர்களே. இந்த 2 இங்கே வந்திருக்கு. இந்த 4ஐ மையமாக வைத்துக்கொள்வோம். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அதனால் இங்கே 0 அல்லது 5ஐ பயன்படுத்துவதும் ஓரளவுக்கு சரியாகத்தான் தோன்றுகிறது நண்பர்களே. அப்போ பிசி நம்பரு 06ஐ மையமாக வைத்து விளையாடுவது சரிதான். அடுத்தது வந்து ஏ போர்டு. ஏ போர்டு என்ன பார்க்கலாம்னா இந்த 4 ஆட்டத்தை மட்டும் வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. 5 6 7 இங்கே 8ஆம் நம்பர் மிஸ் ஆகுது நண்பர்களே. 9 இருக்குது. அப்போது இங்கே 5ஐ வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. சரி, 5 அல்ல 8 இந்த இடத்துல வந்து விடுபட்ட எண்ணான 8ஐ பொருத்தி வைத்து விளையாடும்போது ஒரு ரம்மி ரூட் இதுலேயும் ஏ போர்டுக்கு சரி கம்ப்ளீட்டாக வரும் நண்பர்களே. 5 6 7 8 9 ஒரு கம்ப்ளீட் ஆகிருது நண்பர்களே. அப்போது 4டிக்கு வந்து நம்ம என்ன பண்ண, முதல் 2 எண்கள் வந்து டி போர்டு 1 இங்கே 8 பிசிக்கு வந்து 06 அப்போ 1806ன்னு வருது. அப்போது நாளை ப்ரிடிக்ஷனுக்கு வந்து 4டிக்கு
4Dக்கு வந்து 1806 1806 1801 1856 1851 இந்த 4 எண்களையும் 4D எண்களாக பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடங்களை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. உங்கள் கணக்குகளோடு பொருத்தி பாருங்கள். உங்கள் மனதிற்கு சரி எனப்படும் பட்சத்தில் மட்டுமே இந்த எண்களை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. அதே போன்று 3D எண்களுக்கு வந்து 806 801 856 851 இந்த 4 எண்களையும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே போன்று இரட்டை இலக்கங்களுக்கு வந்து ஏபி ஏசி பிசிக்கு வந்து இந்த நான் குறிப்பிட்ட வடிவத்திலேயே நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம சிங்கிள் போர்டுகளுக்கு என்ன பயன்படுத்தலாம்னா அதையும் ஒரு முறை எழுதி காட்டி விடுகிறேன் நண்பர்களே. டி போர்டு முதல் வாய்ப்பாக 1, இரண்டாம் வாய்ப்பாக 6. ஏ போர்டு முதல் வாய்ப்பு 8 தான், இரண்டாவது வாய்ப்பு அதன் எதிர் எண்ணான 3ஐ கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. அடுத்தது பி போர்டுக்கு வந்து 0 அல்லது 5 இந்த 2 எண்களையும் பி போர்டுக்கு பயன்படுத்தலாம். சி போர்டுக்கு 6 அல்லது 1 இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இதுவே கர்னியா லாட்ரிக்கான ப்ரிடிக்ஷன் நண்பர்களே. இது முழுக்க ஒரு கணிப்பு தான். நாம் எல்லா நாளும் சரியான எண்களை எடுப்பது என்பது சிரமமான காரியம் நண்பர்களே. மாதத்தில் ஓரிரு நாட்கள் 3 இலக்கங்கள் 3 இலக்க எண்களை நாம் மேட்ச் செய்வது எளிதுதான் நண்பர்களே. அதாவது ஆகஸ்ட் மாதம் பிறக்கப் போகிறதுனாலே இந்த ஜூலை மாதத்தில் நாம் 2 முறை 3D எண்களை மேட்ச் செய்திருக்கிறோம் நண்பர்களே. அடுத்ததாக வந்து நண்பர்களே இன்னொரு நம்ம வார பேட்டர்னை மட்டும் பார்த்து இன்னும் கூடுதலாக ஒரே ஒரு எண்ணை மட்டும் குறிப்பிட்டு விடுகிறேன் நண்பர்களே. இப்பொழுது 4 எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த வார பேட்டர்னை மட்டும் வைத்து ஏதேனும் ஒரு எண்ணை எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கணக்கு நண்பர்கள். அதில் எடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த வார பேட்டர்ன் விளையாடப்பட்டுள்ளது. அதனால் அதையும் மேலோட்டமாக ஏதேனும் ஒரு எண்ணை அதிலிருந்து எடுத்து பார்ப்போம் நண்பர்களே. இங்கே இந்த இதில் பாருங்கள் நண்பர்களே. இங்கே ஏ போர்டு சி போர்டுக்கு இங்கே 4 இங்கேயும் 4 வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே 7 வந்திருக்கு. 7 சி போர்டு மட்டும் 7 இருக்குது. ஒரு வேளை நாளைக்கு இந்த இடத்துல வந்து 8ஆம் நம்பர் கூட வரும் என்று வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. ஆனால் இந்த இதை பார்க்கும்போது இப்படி பார்த்தோம்னா 86 அப்படின்னு வரும் நண்பர்களே. அதே மாதிரி இன்னொரு இதை பார்த்தோம்னா கூட இங்கே பாருங்கள், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா இங்கே 1, இங்கே ஒரு வாரம் விட்டு 1, அடுத்தது இங்கே ஒரு வாரம் விட்டு இந்த இடத்துல திரும்பியும் 6ஐ கூட வரலாம் நண்பர்களே. இந்த இதை வைத்து பார்க்கும்போது 7 7 4 4 இங்கே 8 வர மாதிரி இருக்குது நண்பர்களே. இந்த இதையெல்லாம் மறந்துவிட்டு வாரப்பேட்டனை மட்டும் வைத்து பார்க்கும்போது இங்கு 6 வருவதற்கு வாய்ப்பு உள்ளது போல் தான் தெரிகிறது. நாம் ஏற்கனவே சி போர்டுக்கு நம்ம 6ஐ தான் எடுத்து வைத்திருக்கிறோம். இது எப்படி உங்களுக்கு சொல்கிறோன்னா இந்த இதை மறந்து விடுவோம் நண்பர்களே. இது இங்கே பாருங்கள், இந்த 1 1 6 6 அப்படி வரலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நம்ம ஆல்ரெடி 6ஆம் நம்பரை எடுத்து விட்டோம். அதனால் இந்த 4 4 7 7 அப்போது இந்த இடத்துல ஒரு 8 வருதுன்னு வச்சுக்கோங்க நண்பர்களே. அதே மாதிரி சென்ட்ரல் போர்டுக்கு பி போர்டுக்கு இந்த இதில் வந்து என்ன எடுக்கலாம்னா வாரப்பேட்டது இது 7ன்னு வச்சுங்க. 2ஆம் நம்பரை 7ன்னு கருதுங்கள். 7 8 9 10 11.
11ன்னு வரும். இப்போ 1 வச்சுக்கலாம். பி போர்டுக்கு 1 பயன்படுத்துவோம் நண்பர்களே. அடுத்ததாக வந்து இங்கே இப்போ 1 8 எடுத்துட்டோம். அடுத்தது வந்து இங்கே 2க்கு 7 வந்திருக்கு, இங்கே 8க்கு 8 வந்திருக்கு, இங்கே 1 இருக்குது. அப்போ 1க்கு 6 வருதா கருதலாம். 6 6 1 8 618. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டுக்கு இதிலேருந்து மட்டும் எடுக்கிறதா இருந்தால் 618ன்னு எடுத்திருக்கோம். அப்போது இந்த டி போர்டுக்கு என்ன வரும்னா இங்கே பாருங்கள் 7 6 5 ஒரு 4, அப்போ 46 18. இந்த ஒரு நம்பரையும் கூடுதல் நம்பராக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. எல்லாம் ஒரு யூகம்தான் நண்பர்களே. வரலாம், வராமலும் போகலாம். 100% எந்த கணிப்புகளுக்கும் உத்தரவாதம் கிடையாது நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு அதிர்ஷ்டத்தை மையமாக வைத்து விளையாடும் விளையாட்டு என்பதால் ஒன்றும் சொல்வதற்கில்லை. சரி நண்பர்களை, இத்துடன் எனது ப்ரிடிக்ஷன் வீடியோவை நிறுத்திக் கொள்கிறேன். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி லாட்ரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. அதே மாதிரி நான் 2-3 வீடியோக்களில் குறிப்பிட்டிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து இந்த 014ங்கிற நம்பரை மையமாக வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நண்பர்களே. 014 அதுக்கு பாக்ஸ் மாதிரி கூட வரைந்து காட்டியிருப்பேன். அதை நினைவு இருக்கும் என்று நம்புகிறேன். பார்ப்போம். நாளை முடிவுக்கு பின்பு இந்த இடத்தில் இருந்து ஏதேனும் வெற்றி எண்களை கணிக்க முயற்சிப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.